எங்க அம்மா ஆசைப்படி கீர்த்தியும் வந்துட்டா நல்லா இருக்கும். ஆஹா, ஒரு குடும்ப விழாவை மாதிரி. ஒரு மிகப்பெரிய கைத்தல். லெட்ஸ் வெல்கம் ஆக்ட்ரஸ் கீர்த்தி பாண்டியன். உந்தன் கை வீசிடும் பொய்ஜாடை என்னை ஏதே தோட்டத்தில் வீசுதே. உன் ஊட்டாடிடும் ரயில் பாலங்கள் என் பூமி முடிந்து விடுதே. எனக்கு தெரிஞ்சு இது கோடியில சிலர் கிடைக்கிறது தான். அப்பா அம்மா கையாலே வந்து ஒரு விருது வாங்குறது. ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுங்க அசோசியேஷனுக்கு. உங்க மருமக மக கீர்த்தி பாண்டியன் அக்காவை பத்தி என்ன ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எங்கேயும் சொல்லாத ஒரு விஷயம். சொல்லாத விஷயங்களா? வரும்போது கேஸ் ஆஃப் பண்ண மறந்துட்டாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா, நான் சொல்லல. சொல்லுங்க அக்கா, பர்மிஷன் கொடுங்க. என்னக்கா சொல்லுங்கம்மா. கீர்த்தி வந்து மருமகள் மட்டுமில்ல, எங்களோட மகள் தான். இன்னொரு பொண்ணு எங்க வீட்டுக்கு ஒரு ஸ்வீட் அடிஷன். ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான ஒரு அடிஷன். எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு பொண்ணு. அக்கா நீங்க சொல்லுங்க. அண்ணன் வந்து போர் தொழிலுக்கு விருது வாங்கியிருக்காரு. அடுத்த வருஷம் ப்ளூ ஸ்டாருக்கு வாங்குவாரு. ஸோ போர் தொழில் எனக்கு ஆஃப்கோர்ஸ் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். நான் அவரோட ஒரு ஜேர்னி நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸில் விக்ட்ரி, ஃபெயிலியர், ஃபால் டவுன், திருப்பி அதுலேருந்து எந்திரிச்சு வரது. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த விதத்தில் இந்த மாதிரி ரெக்கக்னிஷன் எல்லாம் இஸ் அ பிக் டீல். ஸோ வெரி ப்ரௌட். நீங்கள் லக்கி சாமே சொல்லலாம். ஏன்னா கல்யாணம் பண்ணால் எல்லாம் அனிமூன் தான் போவாங்க. கல்யாணம் பண்ணால் அவ்வளோ அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்காரு அண்ணன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய லக்கி சாம் அவருக்கு. அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்கள் பையனுடைய வெற்றியை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு? எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? ஜென்ரலாக ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஒவ்வொரு வருஷமும் பிஹைண்ட் வுட்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் நான் பார்ப்பேன். நன்றி பிஹைண்ட் வுட்ஸ். ஏன்னா இந்த வருஷம் இந்த அவார்ட் பட்டியலில் என் பையனோட பேர் வருதா அப்படின்னு. ஏன்னா அதுக்கு நிச்சயமாக அவனுக்கு தகுதி இருக்குன்னு ஒவ்வொரு வருஷமும் நான் நம்புவேன். இந்த வருஷம் நீங்கள் அவார்ட் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்கூல் படிக்கும்போது அண்ணன் வந்து இந்த கண்ணாடி முன்னாடி நடிச்சுலாம் பார்த்து அந்த ஆக்டர் ஆகணும்னு ஒரு ஆசையில் அந்த மாதிரிலாம் பண்ணி அடி வாங்கியிருக்காரு அவங்கள்ட்ட? அந்த மாதிரி பண்ணி அடி வாங்கினது இல்லை. அடி வாங்கியிருக்காரு, பட் அதுக்கு இல்லை. அடிக்கிறதெல்லாம் அப்பா, நைட்டு வந்து அணைக்கிறது அம்மா. பேச்சு அம்மா, வீச்சு அப்பாவா? ஆமா ஆமா. சூப்பர். அப்பா நீங்க சொல்லுங்க. ஒரு பிரஸ் மீட்ல கூட அண்ணன் சொல்லியிருந்தாரு, அந்த அவருடைய பேரனும் நடிகன் தான், உங்க தாத்தாவோட பேரன் நடிகன் தான் சொல்லியிருந்தாரு. எப்படி இருக்கு அது? தாத்தா சொன்னது வந்து அம்மா கிட்ட தான் இறக்கிறதுக்கு முன்னாடி. அம்மா சொல்லிட்டோம். அதை நீங்க சொல்லுங்க. அம்மாவோட அப்பா? என்னோட அப்பா ரொம்ப திரைப்பட ரசிக்கிறவர். நிறைய படம் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்பா அவரோட லாஸ்ட் டேஸ்ல வந்து அப்பதான் எனக்கு ஒரு படம் வந்துருந்துச்சு.